வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய தகவலை தெரிந்து கொள்வோம். முதலில் சின்ன சின்ன வெளிச்சம் நேயர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சுதந்திரம் வந்த உடனே பழைய தலைவர்களை பற்றியெல்லாம் பேசுவோம், அவங்க படங்களெல்லாம் வச்சு மாலை போடுவோம். எனக்கு அறிமுகம் இல்லாத சுதந்திர போராட்டத்திற்கு காரணமான 2 பேரை பற்றி உங்களிடத்தில் நான் சொல்ல போகிறேன். நமக்கு பல தலைவர்களை தெரிஞ்சாலும் கூட பலர் பெயர் தெரியாமல் இந்த சுதந்திரத்திற்காக போராடி இருக்கிறார்கள். இப்போது அந்த காலத்தில் வெள்ளைக்காரர்கள் ரயில்வே துறையில் இந்தியர்களுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க. அப்படியே வேலை கொடுத்தாலும் இந்த இன்ஜின் டிரைவர் வேலை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க சரியாக ஓட்ட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சு. அதனால் இன்ஜின் டிரைவர் வேலை இந்தியர்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்போது அங்கே இருக்கக்கூடிய ரயில்வே வேலை செய்கிற இந்தியர்கள்லாம் எங்களுக்கும் வேலை கொடுக்கணும், நாங்களும் இன்ஜின் ஓட்டுவோம்னா அதெல்லாம் முடியாது, ஒரு 1000 பேர் உயிரை நம்பி உங்கள்கிட்ட கொடுக்க முடியாது, அது வெள்ளைக்காரனுக்கு தான் கொடுப்பாங்க. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கும் கூட இன்ஜின் டிரைவர்ஸாக சில ஆங்கிலோ இண்டியன்ஸ் தான் இருப்பாங்க. அது என்ன காரணம், வெள்ளைக்காரன் காலத்திலேயே இன்ஜின் டிரைவர் வேலைனா இந்தியர்களுக்கு கிடையாது, அவன் அதுக்கு லாய்க்கு கிடையாதுன்னு முடிவு பண்ணியிருந்தான். ஆனால் ஈரோட்டில் அதுக்கான போராட்டம் நடந்துச்சு. இல்லை நாங்களும் ஓட்டுவோம், வண்டி ஓட்டுவோம்னு பெரிய போராட்டம் நடந்தப்போ அவன் சொன்னான், சரி ஒன்று வெள்ளைக்காரன் சொன்னான், சரி நாங்கள் ஒரு ட்ரெயினை கொடுக்குறோம், அந்த ட்ரெயினை நீங்கள் ஓட்டி காட்டுங்க அப்படின்னு சொன்னோன்னா சரின்னு எல்லாம் முடிவு பண்ணிட்டு அவன் ஒரு இன்ஜினை காட்டுறான். அந்த இன்ஜின் பார்த்தா ரொம்ப பழுதாக ரொம்ப மோசமான ஒரு இன்ஜின், அது ரிப்பேர் ஆகி கிடக்கிறது. இதை நீங்கள் ஓட்டுங்க நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ட்டான். ஒன்றே சரி ஏதோ அவன் சான்ஸ் கொடுத்தான், இதை ரிப்பேர்னு சொன்னோம்னா நாங்கள் கொடுத்தோம் நீங்கள் ஓட்டலன்னு சொல்லிவிட உடனே எல்லாரும் சேர்ந்து கடன் அந்த இன்ஜின் எல்லாம் ரிப்பேர் பண்ணுறாங்க. ரிப்பேர் பண்ணிட்டு இன்ஜின் டிரைவர், இந்த இன்ஜினை ஓட்டுறது யார், ஆரோக்கியசாமின்னு ஒருத்தர், அவரை செலக்ட் பண்ணுறாங்க. அவரை போய் வீட்டிலேருந்து ஊர்வலமாக கூப்பிட்டு வந்து ஈரோட்டிலேருந்து மேங்களூர் எக்ஸ்பிரஸ் காலையில் சென்னைக்கு வரும், அந்த ட்ரெயினை ஓட்டுறதுன்னு முடிவாயிட்டு அவரை கூப்பிட்டு வந்து இரவு அவர் அங்கே ஏற்றி ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் அவருக்கு மாலை போட்டு அவருக்கு மரியாதை செஞ்சாங்களா. ஏன்னா இறங்கி ஓடிடக்கூடாது ஏதாவது ஒன்றுன்றதுனால எப்படியாவது அவர் அங்கேருந்து ஓட்டணுன்ட்டு அங்கேருந்து ட்ரெயினை ஓட்டு கொண்டு வந்து சென்ட்ரலில் நிறுத்தினாராம். இப்படித்தான் ஒரு போராட்டம் நடத்தி ரயில் ஓட்டுகிற உரிமையை இந்தியர்கள் வாங்கினார்கள். அது ஈரோட்டிலேருந்து மேங்களூர் எக்ஸ்பிரஸை முதல்ல அவர் கொண்டு வந்து ஓட்டி சென்ட்ரலில் வந்து நிறுத்தி காமிச்சு எல்லாம் அந்த தொழிற்சங்கத்தில் இருக்கிற ஜெயித்தார்கள். ஆரோக்கியசாமி என்கிறவர் தான் முதல்ல அந்த ரயிலை வெள்ளையர்கிட்ட போராடி நாங்களும் ட்ரெயின் ஓட்ட முடியுங்கிற உரிமையை வாங்கினவர் அப்படின்வாங்க. அப்போ நம்ம கப்பலோட்டிய தமிழன் பற்றி பேசுகிற அதே நேரத்தில் இந்த ரயில் ஓட்டிய ஆரோக்கியசாமியை பற்றியும் நான் நினைவு கூற வேண்டும். அத்தோடு கூட அந்த காலத்தில் விதவிதமான தண்டனைகள்லாம் கொடுத்தாங்க சுதந்திர போராட்டத்துக்கு. அப்படி ஒரு 2 இளைஞர்கள் சுதந்திர போராட்டத்துக்கு ஏதோ பண்ணி போலீஸ்கிட்ட மாட்டிட்டாங்க. அந்த போலீஸ் பிடிச்சி அவங்கள உட்கார வச்சுருக்கான். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, கரும்புள்ளி செம்புள்ளி குத்து, மொட்டை அடித்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுத மேலே சுத்த வைக்கிற இந்த மாதிரி அவமானங்கள்லாம் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு பண்ணாங்க. அது மாதிரி 2 இளைஞர்கள் போலீஸ்கிட்ட மாட்டிட்டாங்க. மாட்டிட்ட உடனே அவங்கள பிடிச்சி உட்கார வச்சுருக்கான். உட்கார வச்சப்போ அந்த பக்கம் 2 பெண்கள் வராங்க, இந்திய பெண்கள். அவங்கள கூப்பிட்டு என்ன பண்ணுறான், சாணியை கரைச்சி இவங்க 2 பேரும் மேலே ஊற்று அப்படின்னு சொல்கிறான். சொல்கிறது வெள்ளைக்காரன், உட்காந்துருக்கிறது நம்ம இந்தியர்கள், வந்திருக்கிறது இந்திய பெண்கள். அவங்களுக்கு ஊற்ற மனசு வரல. அப்படியே ஊற்றலைன்னா இவன் என்ன பண்ணுவான்னு தெரியாது. அவன் சொல்கிறான் ஊற்றுன்ட்டு. அவங்களுக்கு என்ன பண்ணு, தர்ம சங்கடமான இல்லை, என்ன பண்ணாங்களா தெரியுமா, கீழே குனிஞ்சு சாணியை கரைச்சி அந்த கடத்தில் எடுத்து எப்படியே அந்த போலீஸ்காரன் மேலே ஊற்றிட்டாங்களாம். அப்படி வீரமாக அந்த 2 பெண்கள் பேர் தெரியாது, ஆனால் சுதந்திர போராட்ட வரலாற்றில் இது இருக்குது. எனவே அந்த ஆரோக்கியசாமி, பெயர் தெரியாத அந்த 2 பெண்கள், இவர்களெல்லாம் சேர்ந்து வாங்கி கொடுத்தது தான் இந்த சுதந்திரம். அது மட்டும் இல்லை, ஒரு வக்கீல் அவர் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு சவர தொழிலாளியை கூப்பிட்டு சவரம் பண்ண சொல்கிறார். அவர் சவரம் பண்ணும்போது நீங்கள் எங்கே போகிறீங்கன்னா, நீங்கள் ஏதோ வெள்ளைக்காரனுக்கு ஆதரவாக வாதாட போகிறீங்களா அப்படின்னு பேச்சுவாக்கில் அவனை பாதி சவரத்தோடு நிறுத்திட்டு போயிட்டானான். நீ எங்கள் இந்தியருக்கு எதிராக நீ வாதாட போகிற, உனக்கு போய் நான் சவரம் பண்ணணுமா அப்படின்னு பாதி நிறுத்திட்டு போயிட்டானான். அவர் மூஞ்ச முட்டு வேறு இடத்துல வந்து ஷேவ் பண்ணிட்டு முடியெல்லாம் வெட்டிட்டு அப்புறம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறார். அது அந்த காலத்தில் பேப்பரில் கூட வந்துச்சு, அந்த பார்பர் ரெஃப்யூஸ் டு ஷேவ் அப்படின்னு கன்னிமரா நூலகத்தில் கூட அந்த பேப்பர் இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த நாவிதர் பேர் நமக்கு தெரியாது, அந்த சவர தொழிலாளி பேர் நமக்கு தெரியாது. இப்படி பெயர் தெரியாதவர்களும் சேர்ந்து போராடி வாங்கி கொடுத்த சுதந்திரத்தை தான் இன்றைக்கு நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். பெரிய தலைவர்களை பற்றி பேசுகிற அதே நேரத்தில் இப்படி தங்களுடைய உயிரை பணயம் வைத்து மிக தைரியமாக செயல்பட்ட பல்வேறு பெயர் தெரியாத சுதந்திர போராட்ட வீரர்களையும் இந்த நாளத்தில் நினைவு கூறுவோம் என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம்.